பழம்பொரி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் மைதா மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 3 சிட்டிகை பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு கரண்டி வச்சு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தோன்னே ஃபுல்லாக தண்ணி சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நம்ம கலந்துக்கலாம். மாவோட கன்சிஸ்டன்சி ரொம்பையும் திக்காக இல்லாமல் ரொம்பையும் தண்ணியாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்ம கலந்து எடுத்து வச்சுக்கலாம். 3 நேந்திர வாழைப்பழம் கனிஞ்சுதான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட தோலை உரிச்சு எடுத்து வச்சுட்டு மீடியம் பீசஸாக நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பழத்தை 4 பீஸாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா சின்னதாக வெட்டிக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சோன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பழத்தை கலந்து வச்சிருக்கிற மாவில் முக்கி எண்ணெயில் போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு எண்ணெயை நல்லா இருத்துட்டு நம்ம எடுத்து வச்சு பரிமாறலாம். மைல்டான இனிப்பு சுவையில் கனிஞ்ச வாழைப்பழத்தோட டேஸ்ட்டும் சேர்ந்து இந்த பழம்பொரி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும்.